வீடியோ பார்க்குறவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வைக்க தெரியலையா, இல்லை ஒன் டேப் எப்படி அடிக்கிறது அப்படின்றது சுத்தமாக தெரியலையா, இல்லை ஒன் டேப் ட்ரை பண்ணி உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஒழுங்காக இல்லை அப்படின்றதுனால ஒன் டேப் அடிக்காமல் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஹெச்ஆர் சென்சிட்டிவிட்டி கரெக்டாக கிடச்சிரும்ல. பொதுவாகவே ஹெட்ஷாட் அடிக்கணும், ஒன் டேப் அடிக்கணும் அப்படின்னு எடுத்தால் அதுக்கு முக்கியமான ஒன்று சென்சிட்டிவிட்டி தான். இப்போது அந்த சென்சிட்டிவிட்டியை எப்படி வைக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ரூம் மேட்ச் ஆடணும்னா ரூம் மேட்ச்குள்ளே போயிட்டு ஒரு 2-3 மேட்ச் ஆடி சென்சிட்டிவிட்டியை மாற்றி கரெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் 200 வச்சா செட் ஆகலை, கம்மியாக வச்சா செட் ஆகுதுன்னா அது ஃபார் டிஸ்டன்ஸை குறைக்கும். அதாவது ஒரு எனிமியை உங்களுக்கு ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் ஒன் டேப் அடிக்க வருது அப்படின்றத அந்த சென்சிட்டிவிட்டி கம்மியாகும் போது தான் உங்களுக்கு புரியும். சென்சிட்டிவிட்டி பற்றி எனக்கு தெரிஞ்சது நிறையவே இருக்குது. ஆனால் சென்சிட்டிவிட்டி பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரியணும்னா அதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு யூடியூபர், அதாவது யார் என்ன சொன்னாலும் உங்களோட கஸ்டம் ஹெச்யூடி அப்படின்ற அந்த ஒரு கஸ்டம் ஹெச்யூடி தான் உங்களோட கேம் பிளேவை தீர்மானிக்கும். உங்களோட கேம் பிளே எதை பொறுத்து இருக்குது. உங்கள் கஸ்டம்ஸ் ஹெச்யூடி ஜென்ரலில் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்ற வேண்டியதே ஹெச்ஆர் சென்சிட்டிவிட்டி கிடையாது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒன் டேப் அடிக்க வரலன்னு ட்ரை பண்ணுறது கிடையாது. உங்கள் கஸ்டம் ஹெச்யூடி தான் நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எச்சக்கலை மாதிரி இருக்கிற அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். இல்லை உன் முகரக்கட்டை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன் கேம் பிளேவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஷார்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரி மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.